அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள். ஆதவனின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். முதலாவதாக ஆதவனின் பதம் போற்றி இந்நாளை துவக்கம் செய்வோம். தினம்தோறும் நாம் சூரிய நமஸ்காரம் செய்தல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகரமாகவும் நன்மையாகவும் நம் உடலில் நோய் நொடி இன்றி நீண்ட காலம் நாம் ஆயுளோடு வாழவும் நமக்கு இது மிகுந்த ஓர் மருந்தாக அமையும். சிவாய நம. ஆதவனை துதிக்கும் பொழுது இத்துதியினை கூறி நமஸ்கரித்தல் மிகவும் நன்மை பயக்கும். ஓம் அத்வத்வஜாய வித்மஹி பாச அஸ்தாய தீமஹி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்ற ஸ்துதியினை கூறி நம் சூரிய தேவனை நமஸ்காரம் செய்யுங்கள். அனைத்திற்கும் சிறந்ததோர் வழியை அவர் வகுத்து தருவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அது மட்டுமல்லாது இன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக வருகின்ற ராகுகால நேரத்தில் அன்னை துர்க்கையின் ஆலயம் சென்று அன்னையின் முன்பாக எலுமிச்சை தீபமேற்றி தங்கள் குறைகளை அனைத்தையும் அவள் காலடியில் சமர்ப்பணம் செய்யுங்கள். நிச்சயம் அனைத்து தடைகளையும் நீக்குவதற்கு அன்னை சிறந்ததோர் தீர்வை நல்குவாளாக. திருச்சிற்றம்பலம். ஓம் காத்யாயனாய வித்மஹி கன்யாகுமாரியாய தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத் என்று ஸ்துதியினை கூறி உளமாற அன்னையை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நம் அன்னை நம் இன்னல்கள் அனைத்தையும் கழந்து நமக்கு துணிவையும் தன்னம்பிக்கையும் அனைத்தையும் தைரியத்துடன் எதிர்கொள்கின்ற அந்த ஓர் நமக்கு நம்பிக்கையை தருவாள். திருச்சிற்றம்பலம்.